பாலிவுட் சினிமாவின் நடன நாயகன் என அழைக்கப்படும் நடிகர்தான் கோவிந்தா. 1980 மற்றும் 90களில் பாலிவுட்டின் முன்னணி நடிகராக திகழ்ந்தவர் இவர். நகைச்சுவை மற்றும் நடனத்தில் தனி முத்திரை பதித்தவர். இவரின் கூலி நம்பர் 1, ஹீரோ நம்பர் 1, ராஜா பாபு, சாஜன் சலே சாசுரல் மற்றும் பார்ட்னர் போன்றவை இவரது மிகச்சிறந்த திரைப்படங்களாகும். இவரும் இயக்குனர் டேவிட் தவானும் இணைந்து 17 திரைப்படங்களை உருவாக்கினர். இதில் பெரும்பாலானவை பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றன. 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் சார்பில் வடக்கு மும்பை தொகுதியில் போட்டியிட்டு மக்களவை உறுப்பினரானார். சில ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு 2024 மார்ச் மாதம் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியில் இணைந்தார். இந்த நிலையில்தான் கோவிந்தா மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஜாம்ஷெட்பூர் நகரத்தில் மேக்சிசோன் டச் என்ற நிறுவனம் கடந்த 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு மாதம் 15 விழுக்காடு வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி பெரும் தொகையை திரட்டியுள்ளது. இதுபோன்ற நம்ப முடியாத லாப வாக்குறுதிகள் மூலம் குறுகிய காலத்தில் பெரும் பணத்தை திரட்டியுள்ளனர். மேக்சிசோன் டச் நிறுவனம் தனது சொந்த கிரிப்டோ கரன்சி மற்றும் டிஜிட்டல் முதலீட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றில் முதலீடு செய்தால் கோடீஸ்வரர் ஆகலாம் என நம்ப வைத்தனர். ஒரு முதலீட்டாளர் மற்றவர்களை சேர்த்தால் கூடுதல் கமிஷன் கிடைக்கும் என்ற முறையை பின்பற்றியுள்ளனர். இதன் மூலம் ஜாம்ஷெட்பூர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலம் முழுவதும் ஒரு பெரிய வலைப்பின்னலை உருவாக்கியுள்ளனர். நடிகர் கோவிந்தா போன்ற பெரிய நடிகர்களை விளம்பரங்களில் காட்டி தாங்கள் ஒரு சட்டப்பூர்வமான மற்றும் பெரிய நிறுவனம் என்ற பிம்பத்தை மக்களிடையே உருவாக்கினர். தொடக்கத்தில் சிலருக்கு லாபம் தருவது போல காட்டி பிறகு முதலீட்டாளர்களின் அசல் தொகையை திருப்பித் தராமல் இழுத்தடித்தனர். நிறுவன இயக்குநர்கள் வெளிநாட்டிற்கு தப்பியோட முயன்றபோதுதான் இந்த 600 கோடி ரூபாய் வரையிலான மெகா மோசடி வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த மோசடி தொடர்பாக நிறுவனத்தின் இயக்குனர் சந்திரபூஷன் சிங், அவரது மனைவி பிரியங்கா சிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள். கடந்த செப்டம்பர் மாதம் இவர்கள் இருவரும் நாட்டை விட்டு தப்பியோட முயன்றபோது காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு அமலாக்கத்துறை வசம் சென்று விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஜாம்ஷெட்பூரைச் சேர்ந்த ஜஸ்பால் சிங் என்பவர் நடிகர் கோவிந்தா, பாஜக எம்பி மற்றும் சில நடிகர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் மேக்சிசோன் டச் நிறுவனத்தின் மூலம் 25 லட்சம் ரூபாயை ஏமாந்ததாகவும் அதற்கு காரணம் நடிகர் கோவிந்தா உள்ளிட்ட நடிகர்கள் தான் என்றும் குறிப்பிட்டிருந்தார். நடிகர் கோவிந்தா, பாடகரும் பாஜக எம்பியுமான மனோஜ் திவாரி, சக்தி கபூர் உள்ளிட்ட பிரபலங்கள் இந்த நிறுவனத்தின் விளம்பரங்களில் தோன்றினார்கள் என்றும் இவர்களை பார்த்து நம்பியே தாங்கள் முதலீடு செய்ததாகவும் புகாரில் தெரிவித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் நடிகர் கோவிந்தா, பாடகரும் பாஜக எம்பியுமான மனோஜ் திவாரி மற்றும் சக நடிகர்களான சக்தி கபூர், சங்கி பாண்டே, ரசமுராஜ் உள்ளிட்ட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து கோவிந்தா உள்ளிட்ட நடிகர்களுக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி போலீசார் விரைவில் சம்மன் அனுப்ப உள்ளனர். அதன் பின்னர் இவர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க நேரிடும். இந்த நிறுவனத்துக்கும் அவர்களுக்கும் இருந்த ஒப்பந்தம் என்ன, விளம்பரத்துக்காக எவ்வளவு பணம் பெற்றார்கள், நிறுவனத்தின் மோசடி திட்டம் குறித்தவர்களுக்கு தெரியுமா என்பது குறித்து வாக்குமூலம் பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நடிகர்கள் அந்த நிறுவனத்துடன் செய்து கொண்ட விளம்பர ஒப்பந்த ஆவணங்களை அமலாக்கத்துறை மற்றும் போலீசார் ஆய்வு செய்ய உள்ளனர். விளம்பரத்திற்காக பெறப்பட்ட பணம் மோசடி செய்யப்பட்ட பொதுமக்களின் பணமாக இருந்தால் அதை திரும்பப் பெற அல்லது முடக்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.